மனிதர்களுக்கு சுயநல ஆசை ஏன் வருகிறது? மனிதன் ஐயுயர் விலங்கிலிருந்து வந்தவன். அவைகளிடமிருந்த பதிவுகள் மனிதனுக்குள்ளும் பதிந்தே கிடக்கிறது. பதிவை மாற்றி பகுத்தறிவாய் உயர்வதற்கே இறைவன் மனிதனுக்கு மூளையை கொடுத்திருக்கிறான். ஆனால் அம்மூளையை நாணமாய் உயர்வதற்கு பயன்படுத்தாமல் விலங்கின பதிவிற்கே நாற்றமாகி விடுகிறான் மனிதன். உணவை பற்றிய ஆசை, பாதுகாப்பு பற்றிய அச்சம், கோபம் இவை ஐயுயிர் வரை உயிரினங்கள் மேற்கொள்வது இயற்கையாக இருக்கிறது. இதையே ஆருயிர் மனிதன் மூளையை பயன்படுத்தி மேற்கொள்வது செயற்கையாக போய்விடுகிறது. மனிதனின் மூளை ஆசை, அச்சம், கோபத்தோடு நில்லாமல் கவலை, சூது, வஞ்சம் எனும் மேலும் 3 தீய குணங்களை தன் சுயநலத்திற்கு சேர்த்து கொண்டு விடுவதால் மனிதனின் 6 தீய குணங்கள் எவ்வண்ணம் அவனிடம் எழுகிறது. விலங்கின பதிவால் வந்த சுயநல ஆசையே மனிதனிடம் சுயநல பேராசையாக எழுகிறது. பேராசை என்பது பெரிய ஆசை அல்ல, அவனது பெருகி நிற்கும் ஆசை. அந்த பெருகி நிற்கும் ஆசை நடக்குமோ நடக்காதோ என்று அச்சப்படுகிறான். அதற்கு தடை வரும்போது கோபப்படுகிறான். தடையை வெல்ல முடியாத போது அது கவலையாக மாறுகிறது. கவலையை மீறி ஆசையை நிறைவேற்றி கொள்ள முனையும் போது அது சூதுவாக மாறுகிறது. சூது என்ற சூழ்ச்சியில் அதற்கான திட்டமிடலும் காத்திருத்தலும் வஞ்சமாக மாறி போய்விடுகிறது. மனிதனின் சுயநல ஆசை இப்படி பேராசை, அச்சம், கோபம், கவலை, சூது, வஞ்சமாய் 6 தீய குணங்களாக மனிதனிடம் எழுந்து நிற்கிறது. மனிதனின் சுயநலமற்ற பொதுநலம் எப்படி 6 நற்குணங்களாக மனிதனிடம் ரூபம் எடுக்கிறது. முற்றிலும் சுயநலமற்று ஒரு மனிதனால் இருக்க முடியாது. ஆனால் மனிதன் முற்றிலும் சுயநலமாக இருப்பதுதான் இந்த சமூகத்தை பாழ்படுத்துகிறது. அப்படி சுயநலத்தோடு பொதுநலத்தையும் கண்ணுறும் மனிதன் மிகுந்த ஆசைகளை பெருக்காததனால் அவன் எண்ணியது நடந்தேறச் செய்யும். அப்பொழுது நடக்குமோ நடக்காதோ என்ற அச்சமே அவனிடம் எழ தேவையிருக்காது. அச்சத்திற்கு மாறாய் தன்னம்பிக்கை கொண்ட வீர மகனாக, வீர மங்கையாக திகழ்வர். ஆசை தடைப்படும் நிலை உருவாகி கோபப்படும் சூழலும் அவர்களுக்கு உருவாவதில்லை. ஆசை நடந்தேறும் கால கெடுவிற்காக தன் எண்ணத்தில் பொறுமை காத்து நிற்பர். ஆசை தடைபடாத போது அது கவலையாக மாறுவதற்கும் வழியில்லை. ஆசையை நடத்தி முடித்து பிற உயிர்களிடம் அன்பு கொண்டு நிற்பர். ஆசையை நடத்துகின்ற முனைப்பான சூழ்ச்சியான சூதுவும் இல்லாமல் போய் தன் ஆசையை நடத்தி முடிப்பவன் பிற உயிர்களிடம் உதவி எனும் தொண்டுகள் புரிவான். சூழ்ச்சியோடு திட்டமிடலும் காத்திருத்தலுமான வஞ்சமற்று சமூகத்தின் மேல் பெரும் கருணை ஊற்றாக திகழ்வான். தன்னை பற்றியே மட்டுமான சுயநலம் மனிதனிடம் பேராசை, அச்சம், கோபம், கவலை, சூது, வஞ்சத்தையும், சுயநலத்தோடு சமூகத்தின் மேல் உள்ள பொதுநலம் மனிதனிடம் பொதுநல ஆசை, வீரம், பொறுமை, அன்பு, உதவி, கருணையையும் உண்டு பண்ணுகிறது.